சுத்தமில்லை பாட்ட பாடுத்தான் ரோட்ட மாத்துறேன்டா தம்பி மேல் கொஞ்சம் இடமா போடுறாளாம் லலலா லாலலா லலலா லாலலா. வந்தார் ஒரு சாமியார், திறமையான ஒரு சாமியார். மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்திருக்காருன்னா எதுவும் பருத்தி எடுக்க வந்திருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே உள்ள என் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. அருமையாக ஒரு பாட்டு பாடினார். பாட்டை ஏற்றுக்கலாம். பாட்டெல்லாம் இருக்கட்டும். என் தங்கச்சி சொப்பனா நல்லா இருக்கா மச்சான்? என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அங்க குழந்தை லேசா பிறண்டதுனால. என்ன மச்சான் சொல்றிய? மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கேன் மச்சியா. இப்போ என் தங்கச்சி சொப்பனா நல்லா இருக்கா? சின்ன உசுரை காப்பாத்திடலாம்னு டாக்டர் சொன்னார். பெரிய உசுரை காப்பாற்ற முடியாது சொல்லிட்டா மச்சியா. அப்போ என் தங்கச்சி என்ன பண்ணீங்க? ஏய் மூடிட்டு போட என்ன மனே. தங்கச்சி என்ன பண்ண? பெரிய இந்த தங்கச்சி மசர் தங்கச்சி மச்சான் என் சொப்பனத்தை எரிச்சியலாம் புதைச்சியலாங்க. நண்டு தடத்திலே போசிட்டேன் மச்சேன். சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா. நான் சந்திச்சு மேடையில் பேசுனதுனாலதான் இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல ஒருத்தர் இருக்கார், எங்க அண்ணன் முத்துச்சிருப்பி. வரிச்சூர் பழனியப்பா தாத்தாவை சந்திச்சு வேணா, அஞ்சரை கட்டை என் சித்தப்பன் ஆறுமுகத்தை சந்திச்சு வேணா. செத்து போயிட்டாங்கண்ணே. இருப்பா செத்து போயிட்டா என்ன? செத்து போயிட்டாருண்ணே ஆறுமுகம். வரச்சூர் பழனியப்பனும் போயிட்டாரு. தாத்தா ஆமாடா கோத்தா. புதுக்கோட்டை முத்தப்பா அவரும் செத்துட்டாருண்ணே. தம்பி நீ இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்ல வந்தியா? இங்க வாங்க கொஞ்சம் வாங்க, வாக்கியரிசி வாங்கிட்டு போவாங்க. வேணே அடிப்பனே. வாடா வெண்ணமேனே. செத்தாலும் கலைஞன் மேலே நின்று நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்யறதுனாலதான் நமக்கு முன்னாடி நாடக கலையில உள்ளவங்க அவர்கள் இறந்தாலும் நம்மளை ஆசீர்வாதம் செய்யறதுனாலதான் அந்த கலை தொண்டு தொட்டு நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாரதருக்கு நேரம் சரியில்லை, நக்கல் பண்ற சைட்ல இருந்தே. ஆயிரம் தான் இருந்தாலும் கதை பாடல்கள் ஒன்று இருக்கு. கனகத்தில் பாட்டும் பாடும் இந்த கானகத்தில் அற்புதமா சுதிலயத்தோடு கானகத்தில் பாட்டும் பாடும் சமிய நின்னு கோரி வர்ணம் ஒத்துறாண்டா ஒத்துறேன் நின்னு கோ மருகோ மருகோ மருக எது வேணும் சாமி, உங்கள் அருள் எனக்கு வேண்டும் சாமி. கனகத்தில் வந்ததொரு கொண்ட ஜாமி, அந்த ஜாமி பார்க்க விடுவோம். கராட்டத்துக்கு அடிச்சவனா கட்டுங்க கட்டுங்கன்ட்டான் கடைசி. நத்திந்து போண்டும் சில்லறைய தொலைச்சாப்லையா? கம்பு கொட்டு முடி படர்ந்து கிடக்க காத்துக்கு அலசிச்சு. அத கட்டு 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 ஏப்பா நீ ஜாமியாரா இல்ல தாலுகா ஆபீஸ்ல இருந்து இடத்த அளக்க வந்தியா? கிண்டு கரு 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 நத்திந்தும் சாதாரண இருமல்லால் உங்க தொண்டை வறண்டு போதா விச்சாசன் பை கன்று சாப்பிடு. வாருங்கள். செங்க வணக்கம். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு.
வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு. அபச்சாரம் செய்தாலும் இல்லம் தேடி வருவோரை என்ன செய்திருக்க வேண்டும் நாங்கள்? உபச்சாரம் செய்திருக்க வேண்டும், உபச்சாரம் செய்திருக்க வேண்டும். ஐயா வாங்க, எங்கிருந்து வருகிறீர்கள்? தங்களை பார்க்கின்ற பொழுது மேன்மையான நபர் போல் தெரிகிறது அப்படின்னு என் காலில் விழுந்து நேரம் நீ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோம்டா. பேச விடு லூசா, நீயா பேசிக்கிட்டு இருந்தா நான் எதை உனக்கு ஆசீர்வாதம் வாங்குவேன்? என்ன பேச விடுங்க. அவமரியாதையாக தாங்கள் நடந்து கொள்கிறீர்கள். தேவன் மேல எரிச்ச மசரா வர்றது என்ன பெரிய தூய தமிழ்ல பேசுற? யாரு நீங்க? எதுக்கு இப்படி கத்துற? எது வெதறதுல எறும்பு கடிச்சு குடிச்சா என்ன? ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உன்னை பேசி உப்பில்லா குளிட்டால் உண்பதை அமிர்தமாகும். முப்பழமோடு வாழண்ண மூங்கெடுத்துருவாராயின் கப்பிய பசியினோடு நாம் பேசும்போது நீ குறுக்க பேசணுமோ என்னோட இசை மூட்டுகிறேன் சுவாமி. நீ ஒண்ணு மூட்ட வேணாம். நாம் பேச தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? எல்லாம் தெரியுமா? என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். பேசி பாப்பமா. பேசுவா. சரி, ஐம்பெருங்காப்பி எத்தனையா? என்னதுன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் எத்தனை? பேசுவா. இன்னைக்கு ஐம்பெருங்காப்பியம். ஆமா. ஒரு காப்பி எவ்வளவு சொல்லு? சோழிய முடிச்சே வருவேன். சும்மா இல்ல. ஏய், காப்பியை பத்தி பேசல. 5 காப்பின்னு சொன்னீங்கல்ல, ஒரு காப்பி என்ன விலை? நான் வாங்கினது அது அதோடைய கன அளவை பொறுத்து நான் வாங்கினது 2000 ரூபா இருந்துச்சு. அப்ப நீ இதுல போய் சாப்பிட்டுருக்க, டெம்பிள் சிட்டில. சாப்பிட்டேன் நான் முனியாண்டி டீ கடையில், அவ்வளோதான். 7 ரூபா. 7 ரூபாய்க்கு எங்கேயா கிடைக்கும்? எங்கள் ஊரில் ஆற்றுவேன், வெறும் கம்மாத்தனில் தான் ஆற்றுவேன். நாராயண 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 அதை சோம்பு வைக்கிறேன். நான் 50 காப்பியத்தை பேசுறேன். எல்லாம் தெரியும்னா? தெரியுமில்ல, 50 காப்பியை தெரியும். சொல்லப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி அவுத்து போட்டு அந்த நூலை அவுத்து போட்டு தெரியாதா? 50 காப்பியம் தெரியாதா? மணிமேகலை, சீவக சிந்தாமணி, டோல்கட். ஏய், டோல்கட் இங்க வந்து சிந்தாமணி டோல்கட். டோல்கட் இங்க வந்து. சிந்தாமணி டோல்கட் இல்லையாதா? ஏய், கை தட்டலாம். டோல்கட். டோல்கட்டுக்கு எதுக்கா கை தட்ட சொல்ற? மணிமேகலை இருக்கா? மணிமேகலை பஸ்ல ஏறிச்சு. மணிமேகலை பஸ்ல ஏறி இங்க தேவையில்ல. அந்த அந்த நூல்ல இருக்கா? மணிமேகலை நூல்ல இருக்கு. சிந்தாமணி. மணிமேகலை யார் மக? மணிமேகலை யார் மக? அசோக். ஏய், அசோக் இங்க வந்தாரு. சிலப்பதிகாரத்துல அசோக் இங்க வந்தாரு. அசோக் அப்படின்ற அகில உலகத்தை ஆளக்கூடியவன் தான் விரலில் கடிக்கும் போது சோக்கு சொன்னான். அசோக். கைதட்டலாம். இதெல்லாம் 2 நாளா உட்கார்ந்தே படிச்சேன். சரி, நீ சொன்ன நான் விளக்கத்தை ஏத்துக்கிறேன். அதுக்கு சிலப்பதிகாரக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சிலப்பு அப்படின்னா சிலப்பதிகாரம். வந்துட்டீங்க அவ்வளவுதான். வாங்க வாங்க வா உட்காருவோம். வந்துட்டோமா? ஏய், எங்க வந்துட்டோமா? கடைக்கு வந்துட்டீங்க. கடைக்கு வந்தீங்களா? ஆமா. மணிமேகலை. மணிமேகலை சிலப்பதிகாரம் என்ன சொல்லி அதுக்கப்புறம் போயா? அதான் எது? நீங்க ஒண்ணு சொல்லுங்களேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சபாஷ். இப்ப குடுக்கலாம். சபாஷ் கிடையாது, வேற யாரு? புல்டாங்கள். தங்களை நான் ஆர்வப்படுத்துறேன், உற்சாகப்படுத்துறேன். சரியா? 50 காப்பியத்தை இவ்வளவு அற்புதமா நீ சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன், பாராட்டுறேன். மொத்த மதிப்பா சொன்னேன். 5 காப்பியத்தை சொல்லு. கடுகு, சிறுசோம்பு, பெருஞ்சோம்பு, சின்ன வெள்ளப்பூடு, ரசப்பூடு, குழம்பு பூடு, தக்காளி, கசகசா, கப்ளு. நான் உன்னை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? என்ன கோல்டு விண்டர்? என்ன வச்சுக்கிறேன்? நீ ரசம் வைக்கிறது நீ சாப்பிடு. நீ தானியா கேட்ட என்ன 50 காப்பியம்னா நீ 7 ரூபாய்க்கு காப்பி குடிச்சாங்கிற? இங்க 5 காப்பியத்தை தொலைச்சோம்னா கடுகுங்கிற, கசகசாங்கிற. சிறுங்காப்பியா? ஒரே விஷயம் வந்துட்டீங்க. பெருசு நான் சொன்னேன்ல, எத்த தண்டி ஆளு. நீ சின்ன ஆளு தானே, சிறுசா சொல்லு. அதை விட இந்த காப்பியம் தான் பெருசு. ஆமா, ஒண்ணு சொல்லி விடுங்க. ஒண்ணு சொல்லுங்க. உதயன குமார காவியம். சபாஷ், சொல்லுங்க. குமாருக்கு எனக்கு ஆகாது. அவங்க விட்டு மாட்டத்தை எங்க அப்பா அடிச்சாரு. சரி, அந்த காப்பியத்தை நீங்க சொல்ல வேணாம், அடுத்து சொல்லுங்க. அதானே உங்களுக்கு முதல்ல என்ன சொன்னீங்க? உதயன குமார காவியம். 2. இது அவ்வளவுதான். நீ என்ன நக்கல் பண்றியா? சரி, யசோதர காவியம். இன்னும் 2 சொல்லு. சகிலா காவியம். தேவையில்லாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சுகப்பிரியா காவியம். ஜெயப்பிரியா காவியம். இங்கே வந்தா தமிழ்மணி காவியம். அப்படி காவியம். மருதமணி காவியம். அப்படி வராதே. வரும். சூளாமணி,
சுடாமணி சுட்டு போட்ட. சூடாமணி இல்ல, சூளாமணி. சுடாமணி. சூடாமணி இல்லையா, சூளாமணி. சுனாம் என்ன அடுத்து நீல நீலகண்டன். நீலகண்டன். அப்புறம் ஏன் இருக்கிற நீல அதான் அவளே வந்துட்டீல. அப்புறம் என்ன கையை இங்க கொண்டு போயிட்டேன், நான் இங்க வர முடியுமா? அப்படியே முடிச்சுக்க. நீலகேசி. நீலகேசரி கிடையாது. வேற என்ன? கேசரி இல்ல, நீலகேசி. கேசி என்ன? அவ்வளவுதான்யா. நான் சொன்ன அஞ்சை திருப்பி சொல்லுங்க அப்படியே. நீலம். நீலத்தை மட்டும் சொல்ல சொல்லல. நீலகேசி. சரி, இங்க இருந்து வாங்க. அடுத்து சொல்லியாச்சுல ஒரு தடவை சொன்னா அப்புறம் என்ன விளங்காத ஆளா இருக்க? சொல்லட்ட வெற்றியா? ஒரு தடவை சொன்னா திரும்ப சொல்ல மாட்டீங்களா? சொல்லியாச்சு. சரி, அப்ப 50 சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன், முடிச்சாச்சு. சபாஷியா. 18 புராணத்து பேரை சொல்லு. 18 புராணம். சொல்லி அதாயா நீ அறிவாளியான ஆள் சொன்னா. சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன நோன்ற? என்ன சொன்ன? நீங்க தானே சொன்னீங்க 18 புராணத்தை சொல்லணும். 18 புராணம். 18 புராணம் சொல்ல சொல்லலையா? 18 புராணங்கள் பேர் இருக்குல்ல, ஒவ்வொரு புராணத்து பேர் 18 புராணத்தையும் சொல்லு. ராமாயணம். ராமாயணம் புராணமாயா? இல்ல, அது வேணாமான்னு கேக்குறேன். அது வேணாம். குத்து மதிப்பு அடிச்சு விட்டே பருப்பு வேகலையே. 18 புராணம். ஆமா. ஒண்ணு சொல்லுவேன். பிரம்ம புராணம், பத்ம புராணம், வைஷ்ணவ புராணம். பிரம்ம புராணம். அப்படி போடியா? பிரம்ம புராணம். என்ன மறுபடியும் அதே சொல்ற? அதான். ரெண்டாவது புராணம் என்ன சொல்லு? வாயு புராணம். கோயில் புராணம். வாயு புராணம். சபாஸ். அப்புறம் என்ன? பிரம்ம புராணம். பிரம்ம புராணம். சரி. வாயு புராணம். வாயு புராணம். சரி சொல்லு. அக்னி புராணம். அப்புறம் என்னையா போறியா? குத்து மதிப்பு அடிச்சே ஒத்துக்கிட்டியா? இல்ல இல்ல, அப்படிதாயா? சீட்டு இழுக்கிறவனுக்கு ஜோக்கர் வந்தது மாதிரி. அப்ப தெரியாதா? சரி சரி, சொல்றேன் சொல்லு. பிரம்ம புராணம். பிரம்ம புராணம். வாயு புராணம். அக்னி புராணம். ஏயா இங்க? பிரம்ம புராணம். செம்பட்டி அத்தைகிட்ட கட்டு போட வந்திருக்கேன். கழுத்துக்கு எங்க அண்ணங்க. யாரு? மனநிலை மருத்துவ மாத்திரை விடாம வந்துட்டார். ஐயா வணக்கம், வாங்க. ஐயா வணக்கம். என் பேர் வணக்கம் இல்ல ஐயா, வணக்கம் வாங்க. தமிழர் முறைப்படி இப்படித்தான் வரவேற்கணும், முறையோட நான் வாங்குறேன். எனத்த வாங்க. சாமிடா, பெருங்கொண்ட முனிடா. முனியா? மொட்டைக்கோர முனியா? ஏய் ஓடிப்பிட்டானே. ரிஷி ரிஷி வட்டம் பெற்றவர். சாமி யாரு? ஐயா என்ன யார் வரணும்? யாரு வரணும்னா சொல்லிருங்க, படக்குன்னு அனுப்பி விட்டுருவான். ஒன்னும் ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா ஆஸ்பத்திரியா இருந்தேன். என்னையா மேன்மையான ஆளா தெரியுறீங்க? இவனுக்கு ஒண்ணுமே பேச தெரியல. என்னையா தம்பி வளர்த்து வச்சிருக்கானே? எனக்கு வேற குளிர் அடிக்குதே. ஐயா உள்ள இருக்கும்போது குளிராம இருந்துச்சு, வெளியில புராணம் பேச எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவருக்கு எல்லாமே தெரியுமா? எத்தனை ஜாமியார் அழுக வச்சிருக்காரு. ஒரு தம்பியை வளர்த்து வச்சிருக்க, ஒண்ணுமே தெரியலையா? இங்க வாங்க. 18 புராணம் தெரியுமா? கேளுங்க, 87 வரைக்கும் சொல்லுவேன். தம்பி எல்லாம் தெரியும். இப்ப இந்த கூதலுக்கு சுருங்கி போயிட்டான். ஐயா எனக்கு வேற எதுவும் வேணாங்கய்யா. இந்த 18 புராணத்து பேரை மட்டும் சொல்லிட்டு நான் கதையை முடிச்சு நான் போயிடுறேன். 18 புராணமா? ஆமாங்க. எனக்கு 19 புராணமே தெரியுமே. என்ன 18? 19 வரைக்கும் தெரியும். 19. சரி 19 சொல்லுங்க. வண்டி ஓடாத. வண்டி போடாதப்பா. எதுனாலும் பாத்துக்குறோம், என்ன வேணாலும் பாப்போம்டா. ஏன் நீ பயப்படுற? 19 புராணத்து பேரை சொல்லுங்க. 18 புராணம். என்னையா? நீ இருக்க நம்பளவே உலக பேசு. ஐயா பேசுங்க ஐயா. 18. ஆமாங்க. 18 தானா? சொல்லு ஒழுங்கா. 18 மட்டும் சொன்னா போதுமா? சொல்லியா? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். 18 புராணம். 18. ஆமாங்க. என்ன சாமி முனிவர்ன்றீங்க, இப்படி ஒரு 18 மட்டும் கேக்குறீங்களே, எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. புராணமே அவ்வளவுதான். 18 தான். புராணமே 18 தாயா? 18 தானா? 18 எல்லாம் சொல்ல, ஒரு 5ஆவது சொல்லுங்க, நல்லா இருப்பியா? அவ்வளவு தரங்கட்டவே இல்லை. எதா இருந்தாலும்
நான் உயர்த்தி கொடுத்துட்டேன் பழக்கம் போல. சரி சொல்லியா நீ? இப்படிப்பட்ட ஆள் தான் நான் சந்திக்கணும் பாத்துக்கிட்டே இருந்தேன். 100 வரைக்கும் கூட சொல்லுவேன். சொல்லியா நீ? 1 2 3 4 5 சரியா? சரி அதெல்லாம் வேணாம். நீங்க என்ன சொன்னீங்க? நீ எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் அங்கிட்டு புலம் தள்ளிட்டாரு. வெந்தாங்க பெருங்கொண்ட லூசுவேன். சரி விடுங்க, அதை விடுங்க. இங்கரியா சரியாரியா? கேளுங்க வேற ஏதாவது. புராணத்து பேரு தெரியுமான்னு கேட்டோன்னே உங்க தம்பி உடனே அடிச்சாப்ல. ஏன்னா ராமாயணம் தெரியும்னாரு. பேசி பாப்போமா? பேசுவோமா? இங்க வாங்கய்யா. ராமாயணம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? ராமாயணத்தை வைக்கல. வச்சில்லையா? அப்புறம் உங்களை பேசுறது வாய்ப்பு வாங்க வாங்க. ஏன் பேச முடியும்? நான் பேசுறேன். ராமாயணம் என்ன வச்சிருக்கீங்களா? எத்தனை வச்சிருக்கீங்க? ஒரு லோடு இருக்கு. ஏய் எத்தனை காண்டம் வச்சிருக்க? பெரியாஜிபத்துல மூட மூட அள்ளிட்டு வந்து ஊதிக்கிட்டுறாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருவான். காரியாட்டி ஆஸ்பத்திரியில நடக்கிறா. நேத்து கூட பூண்டு ஊதி குப்பையில அடக்கியா. ஏய் என்னையா 2 பேரும் தரங்கடத்தனமா பேசிக்கிட்டு இருக்கியா? அத கொண்டு குப்பையில விட. என்னையா பேசுற நீ? வேலிக்கரவுல முள்ள குத்தி வச்சிருக்காங்க. நாராயணா ஐயா என்ன இப்படி பேசுறீங்க? 7 காண்டா வச்சிருக்கேனா? 7 தானே. கீச்சு இவ்வளவுதானா? ஏய் 800 வச்சிருக்கேன் ப்ரோ. போய் குப்பையில கிடக்கு சொல்ற. இப்படி பேசலாமா நீ? ஒரு பெரிய மனுஷன் ஒரு புனிதமானதை போய் குப்பையில கிடக்குன்னு சொல்லலாமா நீ? அப்படியே குப்பையில கிடந்தா என்ன பண்ணிருக்கானு எடுத்து தொடச்சி அதை கழுவி கொண்டாந்து பூஜை அறையில வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கையெடுத்து உன்னை நான் வணங்கி இருப்பையா? எதை போய் அதை போய் பூசறையில வச்சு கரும்பு தச்ச வேலை முடிச்சுட்டா கலட்டி ஆகிட்டு எது. நீ வெளியே விட மயிர்மேனே. அவர் எவ்வளவு பெரிய சாமியார். காண்டங்கள் என்பவை. ஆமா எங்க வாங்கினீங்க நீங்க? கையில தான். கையில தான் நானும் வாங்கினேன். ஆஸ்பத்திரியில இருந்துச்சு டப்பால. ஆஸ்பத்திரி டப்பால இல்லையா? பெரிய பெரிய கோயில்ல. கோயில்ல அது அண்டப்படா. பாப்போமா? காட்டுறீங்களா? காலையில திருச்சுள்ளி 2 பேரும் போவோம். திருச்சுள்ள போய் கேட்போம். கிடைக்கல. ஏற்கனவே நாடகத்துக்கு வரும்போது கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. மதுரைக்கு போனாங்க. ஒரு காண்டா 1000. நீங்க விவரம் இல்லாம இருக்கு. அங்கெல்லாம் எதுக்கு போறீங்க? காலையில என் கூட அருப்புக்கோட்டைக்கு ஆஸ்பத்திரிக்கு வாங்க. ஒரு பையன் மொத்தமா எடுத்து கொடுத்துறேன். இல்லங்க மதுரையில தான் அது மொத்தமா எடுத்து போறாங்க. இப்ப கொட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னா எடுத்துட்டு போக சொல்லி 1500 காசு கொடுத்து வாங்கினங்க. ஐயே இவள வெரிசியா என்ன அத போய் காசு இவ்வளவு வருதுன்னா யானைக்கு என்னங்க அப்படி பேசுறீங்க? இவ்வளவு வருதுன்னா மாற்ற முடியாது. யார் யார் பயன்படுத்துறீங்க நீங்க? அது பேசுங்க. இங்க வாங்க. எங்க வீட்டு பொலியால கதப்பாற. நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் எங்க தாத்தா பயன்படுத்துவாரு. ஓ மை காட். எங்க அப்பா, எங்க அண்ணன். எங்க அண்ணன் எத்தனை பேர் தெரியுமா? 9 பேர். நான் 10வது ஆளு. 10 பேரும் பயன்படுத்துறீங்க? ஆமா ஆமா. கிழிஞ்சிருக்கும்டா. கிழிஞ்சிருச்சியா? தச்சு வச்சிருக்கேன். இதுல என்ன இருக்கு? ஏன் ஆயுத பூஜைக்கு தீப ஆராதனை காட்டி சந்தனம் தொட்டு வைக்கிறேன். இதுல இதான் பெரிய விஷயம். நீ என்ன ஆமா அப்புறம் காட்டுறது இல்லையா? அதை எப்படியா தைக்க முடியும்? தீப ஆராதனை ஏத்தனையா சந்தன குங்குமம் தொட்டு வைப்பையா ஆயுத பூஜைக்கு? முனிலையுமா நடுவுல வைப்பேன். மன்னிக்கணும், நீங்க சொன்ன காண்டம் என்னவென்று தெரியும். ராமாயணம் பேசுறோம். நீ பாலகாண்டம், ஏத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் என்று இருக்கிறது ராமாயணத்துல. பேசுவோம் வாங்க. உத்தர காண்டமா? ஆமா. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா அஞ்சரதன், அன்னம் உயர்ந்தோன் அரணத்தான். அப்பா பேரை கேட்டா பேரை சொல்லணும். அஞ்சரைக்கு படுத்தாரு, சுகர் வந்துச்சு, மாத்திரை ஓட்டாருன்னு சொல்லக்கூடாது. அப்பா பேர் என்ன? அப்பா பேரு பிரம்மா. அடங்கம்மா. ஏய் அப்போ உங்க அம்மா? எங்க அம்மா வெள்ளை களை முடித்து வெள்ளை வடி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருக்கா. ஐயா பொங்கலுக்கு வெள்ளச்சலை கட்டுது, ஊதா பாவாடை கட்டுது, அதை கேட்கல.
உங்க அம்மா பேரை நினைக்கல. கலைவாணி. ஏய் கலைவாணிடா. கலைவாணி நாவுக்கு அரசி சொல்லு கதிபதி என் தாய் கலைவாணி. ஆமா, நேத்து பூ மார்க்கெட்ல அவங்க அம்மா தாமரை பூ களவாண்டு வந்துச்சு பார்த்தேன். பூ மார்க்கெட்ல எங்கம்மா தாமரை பூ விளையாண்டு. உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா? ஆகலப்பா. ஏன் நீர் கடப்ப? ஏய் ஆசைகள் கிடையாது. ஏன் எப்படி இருக்கும்? ஏன் நம்ம ரெண்டாவது உடம்பு இல்லையா, அப்புறம் எப்படி அந்த ஆசை வரும்? ஏய் உடம்புக்கு எனக்கு என்ன சொல்லுது? கட்டும் கட்டும் நெஞ்சில மட்டும் தட்டாத. எதுக்கே அடிக்கிறப்பா? ஏங்க இப்ப முகரைக்கு இந்த மீச தேவையாங்க? சின்ன எலி கட்லா மீனை தூக்கிட்டு போனது மாதிரி மீச வைக்கிறதுக்கு உடம்புக்கு என்னடா இருக்கு? மீச நழுவுதுன்னு. ஏய் என்னையா கேக்குற? எங்க அப்பா வேறு கல்யாணம் ஆகல. ஏன் ஆசை இல்ல. இல்லப்பா. தேவைப்படுத்திட்டு வரையா? ஏன் ஆசை இல்ல? வெறுத்துட்டேன். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய ஆசையும் அறவே வெறுத்து விட்டேன். 3 இல்லைன்னா 2 லைன் பண்ணலாம்ல. எத ஆசை இல்ல? இல்லங்க. எப்படி இல்லப்பா. சரி சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க இங்க? எதுக்கு ஆசை? அது இருக்காது. நான் யாருன்னு தெரியுமாயா? எனக்கு அந்த சாமியார தெரியாது. யாரு? எங்களுக்கு சாமியில பல வகை உண்டு. ஏய் உனக்கு எப்படி வரும் தெரியும்? இவர் தாண்ட பால் காய்ச்சுக்கு ஓதுறவரு. பால் காய்ச்சிருக்கோ? பிராமணர் ஐயரி அவங்க. நீங்க நாரத மகரிஷி. நாரத மகரிஷி சுவாமி. இந்த இடத்துல என் தங்கச்சி வள்ளி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏன் ஆள் இருக்கு? அந்த புளிய கேட்ட அண்ணன் தம்பி. சரி அந்த புளிய கூட்டி அந்த ஏனே குறிஞ்சாங்குளம் பூரா தாய் கிராமம் நமக்கு. ஆமா, பூரா சொந்தக்கார உள்ள ஊர். படக்குன்னு அந்த பிள்ளைய கூட்டி ஊருன்னு சொல்றாங்களே, நான் எனக்கு ஆத்திரம் பொங்குதுன்னே. இதுல என்ன உனக்கு ஆத்திரம் பொங்குது? வேலை கஷ்டம் இல்லாத வேலை நீ வாடி செஞ்சுட்டு போகணும்டா. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ப்ரோ. அதை காட்டிலும் மரியாதை இருக்கும். எல்லாட்ட பேர கூட அந்த பாப்பாங்க ஒன்று ஆஃபீஸில் ஒன்று காரியாட்டில் ஒன்று அறுப்போட்டையில் போட்டுக்குருவான். மேனேஜர் நிறையண்ணா அலுப்பு இல்லாத சம்பளம். நிறைய வந்து அதுக்கு முதலீடு போடணும்டா. அதுக்கு என்ன முதலீடு போறப்ப 5 விதா செலவு இல்லடா. ரூம் செலவே அவங்ககிட்ட வாங்கிடலாம், சேர்த்து வாங்கிடலாம். எதுக்கு போய் நம்மளுக்கு ஆளு பாதையை பிரிச்சுக்குருவோம். 2000 வாங்குவோம், அந்த பிளேட்டை ஒரு 1000 கொடுத்து நம்ம 200 500 வச்சுக்கிறோம்டா. ரூம் பாய்க்கு வேற தரணுமா மணிகண்டனுக்கு? கண்ணே வெள்ளையம்மா, எனக்கு ஒரு நாளும் பிரியாத பிறவி இன்று பிணிந்தோமடா. அண்ணன் தம்பி தம்பி காட வேட்டைக்கு சென்றிட்டாலும் தம்பி தம்பி ஊத்துற மாட்டியா? காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோத்து செல்வோமடா 2 பேரும். பச்சி வேட்டைக்கு தம்பி, பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும் கூட பிறந்துட்ட அண்ணன் கஷ்டப்பட்டு பாடிட்டு மடுவில் என்ன நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுகாலம் நான் புரிஞ்சு தவத்தாலே நீ கிடைச்சு பசு பொண்ணு
மாறுதடி. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனசை தந்துவிட்ட பிறகும் ஏயா கழுங்குறேன்? எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். எங்க இருக்கிறார்? அருகில் இருக்கிறார். அழைத்து வாருங்கள். ஆசீர்வாதம். வாங்க சாமி. இவர்தான் இந்த நாரத மகரிஷி. என்ன நாரத கூட சோட்டா பீமா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சோட்டா பீம் மாதிரி மூஞ்சி அப்படி இருக்கு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு விழலாமா? இந்த பொங்கலுக்கு காத்துப்பட்டு தவிக்கு விழலாமா? என்ன ரேட்டு வாங்கவே இல்லை. நீ அட்வான்ஸ் வாங்கிருப்பா? இவற்றை எவ்வளோ கேட்போம்? ஆளு பார்த்தா பாவமா தெரியுது. ஒரு 1500 வாங்கிக்கிறோம். மூடிட்டாங்களா? வாத்தியான்னு வாட்டிட்டி அடி பாதகத்தி மகளே. ஆசீர்வாதம் பண்ணீங்களா? சரி சரி. இதே என்னுடைய ஆள் இந்த பிள்ளை. உங்க ஆள் இந்த பிள்ளை தானா? தள்ளுங்க, நான் பாக்குறேன். என்ன சொன்னீங்க? இருக்க பீரோ மாதிரியே இருக்காது இந்த பொம்பளை. கண்ணு வைக்காதயா? பிசாம ஏரியா போல. ஏங்க நீங்க தள்ளிக்கங்க, உங்க ஆள் நிலையில. ஏங்க நாங்க எல்லாம் கூட தாண்ட செருப்பு அடிக்கிறோம். சரிங்க. அமைதி. இறுதியா பேசி முடிச்சுக்கிறோம். இறுதியா பேசி முடிச்சுக்கிறோம். எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க. இறுதியா வாங்கிக்கலாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். இப்பவே என்ன எதிர்பார்க்கறீங்க? ஏயா பழிச்சுக்கிட்டே இருக்க? பாதி தொகை இப்ப கொடுத்துட்டீங்கடா. முழுசா மொத்தமா சேர்த்து வாங்கிக்கோங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? நீ நில்லுங்க, நான் உங்களை எங்கேயும் போக சொல்லுங்க. நில்லுங்க. அப்புறமே நீங்க ஏங்க சத்தியமா தருவீங்க, போங்க. விலகுமா போயாம. பெண்ணே நீங்க வாங்க. எனக்காக கொஞ்ச நேரம் வாங்க, பக்கத்துல வாங்க. நீ வாங்க, இங்க வாங்க. அவங்க பக்கத்துல பண்ணீங்க போக கூடாது. ஏங்க ஐயோ அவர்தான். ஐயோ அவர் எனக்கு புருஷன். இவர் எனக்கு இல்லை அத்தான். நோ நோ வேண்டாம். அதோட செத்தேன். பாடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. பாடி 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 குலப்பண்பு வராத வரவேற்று சுமக்குந்த இடத்துல என்னுடைய இது பெண்மகளி நீ எவனாவது பயந்து நாட்டுல எப்படி கட்டி பிடிப்பானாடா? வாமா இங்கிட்டு வாமா. எனக்கு நேரம் நில்லுமா. நீ என்னமா நீ இங்க மாடு புடி மாடு. தென்னை மரத்துல இந்த பாட்டுல தான் தெரியும். இந்த பாட்டுல தான் தெரிய போகுது மிகச் சிறந்த வீரன் அண்ணனா தம்பியா அப்படி. ஆமா. யோ 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 யோ. சுக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்ததென்ன? மொத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனதென்ன? சுக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்ததென்ன? மொத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனதென்ன? போனதென்ன 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 போனதென்ன? மானே மானே உறவன நினைச்சேனே உன்ன நானே நானே உசுருக்கள் ஒழிச்சேனே. அடி மானே மானே உறவன நினைச்சேனே உன்ன நானே நானே உசுருக்கள் ஒழிச்சேனே. சுக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்ததென்ன? முத்த ஒண்ணு கிட்டதுக்கு வைக்கப்பட்டு போனதென்ன?
பச்சை பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன ரொம்ப அற்புதமா இருந்துச்சியா பெண்ணி கையை எடுக்கிறியா மணிக்குட்டார ஒடிக்கவா என் தங்கை அழைக்கிறேன் இந்த பிள்ளை ஏய் இந்த பிள்ளையை என் கூடவே அழைத்து செல்லவா காசு எவ்வளவுனா தரம் சொன்னேன் எவ்வளவு எதிர்பார்க்கிற அவனுக்கு வரிக்கு ரொட்டி வாங்கி போடுறதுக்காக ஒரு 7 ரூபாய் கொடுங்க என்னண்ணே என்ன இப்படி பேக்குற நீ டாமி கதைக்கு அப்பாற்பட்டு நீ நான் எவ்வளவு பழக்கம் நம்ம தான் வரிசையா நாடத்துக்கு போறோம் எவ்வளவு பழக்க வழக்கம் ஆனா மறுபடியும் நீ 7 ரூபாய் கேட்கிற நியாயமா தம்பிக்காக கொஞ்சம் குறைச்சு கூடாதா சாமி இந்த ஓட்டை எதுக்கு வச்சிருக்கீங்க தங்கச்சி கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா ஐயர் வந்து சொல்லுது நான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லுது நான் வார்த்தை வருமா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா தென்றல் தொட்டதோ மொட்டு வெடித்தாய் கொடிகள் என்னே குற்றம் சொல்லுமா கொள்ளை துளசி எல்லை கடந்தாய் வேதம் சொன்ன சட்டமே விட்டு விடுமா வானுக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நாம் போட்டது சாத்திரம் தாண்டியும் தப்பு சென்றது கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா பொறுமை சாமி பொறுமை ஆணின் தவிப்பு அடங்கிவிடும் பெண்ணின் தவிப்பு உணர்ந்து விடும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் இன்னும் துன்பம் எல்லாமே இருவருக்கும் ஏனுள்ளே ஏதோ உண்டானது வேணுள்ளோ ஏதோ ரெண்டானது யாரு ஒன்றுபட்ட போது கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைகூட்டி காதல் கடிதோ எழுதிய புறா நானும் விடவில்லை தொடவில்லை ஏதோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லுது நான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லுது நான் வார்த்தை வருமா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா அண்ணா தங்கச்சி
டக்குன்னு ஒடிக்க போறேன் இப்ப. என்பது வரைக்கும் நாரத மகரிஷி வந்துரு. அழைத்து வாருங்கள் பார்ப்போம். சுவாமி எங்கே வருகே 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 மாமுனியே வருகை வருகை மாமுனியே வாய்வில் ரூவலம் பெறவே தருகே தருகே நல்வரமே நலம் தரும் செல்வங்கள் வரும் விதமே வருகே 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 வருக. அருளும் பொருளே மமிதிடவே ஆண்டவள் முருகன் துணை பெறவே புவியில் நல்ல புகழ் பெறவே ஓட்டிடும் வந்த வரம் தரவே வருகே 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 வருக. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் சாமி.